Hello students, welcome to my channel. இன்னைக்கு 12th Maths Chapter 1ல Exercise 1.6ல second sum பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா find the value of k which the equationsன்னு சொல்லிட்டு kx minus 2y plus z equal to 1 அப்படின்ட்டு ஒரு 3 equation கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 3 solution, no solution, unique solution and infinity solution எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஏபியை வேல்யூ எழுதணுமா, ஏ கமா பி அப்படின்னு எழுதிட்டு ஈக்குவேஷனில் உள்ள வேல்யூவை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கே -2 1 and 1 1 -2 1 2 அடுத்தது 1 -2 கே and 1. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எப்போதுமே 1 தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அதை அப்படி மாற்றிக்கலாம். அப்படி பண்ணோன்னா R1ஐயும் R3 சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சொல்யூஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி மாற்றிட்டு எழுதிக்கலாம். இப்போ வந்து R3யோட வேல்யூவை அப்படியே ரோ 1ல் எழுதிக்கலாம். ரோ 2ல் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் ரோ 3ல் ரோ 1ஓட வேல்யூவை அப்படியே எழுதிடலாம். எழுதிட்டு இப்போ நமக்கு வந்து பொண்ணுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எப்போதும் போலயே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அடுத்தது 1 இருக்கனால டேரெக்டாகவே சால்வ் பண்ணலாம். ஸோ R2 tends to R2 minus R1 போட்டாலே நமக்கு 0 ஆகிடும். ஸோ 1 minus 1 0 ஆகிடும். இங்கே கே வேல்யூ இருக்கனால அப்படியே தான் எழுதணும். ஸோ -2k -2 இங்கே மைனஸில் இருக்கிறதுனால +2. ஸோ 1 minus k. நெக்ஸ்ட்டு 2 minus 1 1 ஆகிடும். அதே மாதிரி R3 சேஞ்ச் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா கே வேல்யூ இருக்கனால R3 minus k R1 போட்டால் தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ k minus k 0 ஆகிடும். அண்ட் -2 இங்கே கே சேர்க்குறதுனால -2 ப்ளஸ் 2k ஆகிடும். அடுத்தது 1 minus k டபுள் டைம் பண்ணோம்னா k ஸ்கொயர். ஸோ 1 minus k ஸ்கொயர். இங்கே அதேமாதிரி கேவை ஆட் பண்ணோம்னா 1 minus kன்னு வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைனகல் 0 வரணுங்கிறதுனால இந்த தேர்ட் இதையும் மாற்றணும். ஸோ வந்து ஃபஸ்ட் 2 ரோஸ் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் எழுதிக்கலாம். இப்போது தேர்ட் ரோ மட்டும் சேஞ்ச் பண்ணணும். R3 tends to R2 பண்ண மட்டும் போதும். ஏன்னா ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்குது. சயின்ஸ் மட்டும்தான் மாற்றிருக்கு. ஸோ ப்ளஸ் சைன் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஃபஸ்ட்டு 0, செகண்டும் அதுமாரி 0 ஆகிடும். அதேமாரி 1 minus k ஸ்கொயர் எழுதிட்டு ப்ளஸ் 1 minus k அப்படியே எழுதிக்கலாம். இதில் வந்து இது மைனஸ் பண்ணுறப்போ -3 வந்து இருக்கிறதுனால ஸோ -2 ப்ளஸ் k -kன்னு ஆகிடும். ஸோ நம்ம இதை மட்டும் அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். இது சால்வ் பண்ணுறதுக்கு வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாம். 1 0 0 -2k + 2 and 0 இங்கே k 1 minus k. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு சிம்பிள் ஆன்சர் வரும். அது மட்டும் எழுதிடலாம். அது என்னென்னா 1 minus k 2 + k. இது ஒன்றுமே இல்லை, ரெண்டுத்துலேயும் மைனஸ் காமனாக இருக்கும். அந்த வேல்யூ எடுத்துகிட்டு ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணி எழுதினோம்னா வந்துடும். அடுத்தது இல்லை காலமில் உள்ள வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிடலாம். எழுதிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரோ ஆஃப் ஏவும் வேல்யூ இருக்குது, ரோ ஆஃப் ஏ கமா பியும் வேல்யூ இருக்குது இல்லையா. ஸோ ரெண்டுமே வேல்யூ இருக்குது. இப்போ கேவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு 3 சொல்யூஷன் சொன்னாங்க, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது என்னென்னா ஃபஸ்ட்டு நோ சொல்யூஷன்னா சொல்யூஷன் சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். அப்போனா ஒன்று ஆல்டர்னேட்டாக இருக்கணும். ஸோ கேவோட வேல்யூ 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா இந்த இடம் 0 ஆகிடும். இந்த இடத்துக்கு வந்து வேல்யூ வந்துடும். அப்படின்னா ரோ ஆஃப் ஏவுக்கு வந்து அண்ட் ரோ ஆஃப் ஏ கமா பி வந்து நாட் ஈக்குவல்ட் ஆகிடும். ஏன்னா வந்து ரோ ஆஃப் ஏ 2 வேல்யூ வரும் அண்ட் ரோ ஆஃப் ஏ கமா பி 3 வேல்யூ வரும். அப்படின்னா ஸோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால இது நாட் ஈக்குவல்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாது. ஸோ த சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன். இப்போ அடுத்தது செகண்ட் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. யூனிக் சொல்யூஷன்
இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ கேக்கு வந்து நாட் ஈக்குவல் டு போட்டோம்னா எந்த வேல்யூ வேணாலும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஒன்று நாட் ஈக்குவல் டு, ஒன்று ஈக்குவல் டு அப்படி போட்டோம்னா நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரோ ஆஃப் ஏவோடுக்கும் வேல்யூ வந்துடும் அண்ட் ரோ ஆஃப் ஏ கமா பிக்கும் வேல்யூ வந்துடும். ரெண்டுமே 3 3ன்னு வந்துடும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும்னு அர்த்தம். ஸோ த சிஸ்டம் has unique solution. அடுத்தது மூணாவது கண்டுபிடிக்கணும். மூணாவது என்னென்னா இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன். இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன்னா என்ன, எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் 3 விட கம்மியாக 2 1 எது இருந்தாலும் அது இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் தான் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வரணும், ஆனால் கீழே வந்து மட்டும் 0 ஆகணும். ஸோ வந்து கே ஈக்குவல் டு -2 அப்படின்னு போட்டோம்னா நம்ம ரோ ஆஃப் ஏவும் அண்ட் ரோ ஆஃப் ஏ கமா பி ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வரும். கீழே உள்ள தேர்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆகி ரெண்டு ரோ மட்டும் ஆன்சர் வரணும். ஸோ 3 < 2. அதனால் the system has infinity many solution. All done the sum. Thanks for watching. Thank you.